ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீ. ஐ லவ் யூ ஸோ மச். நீ சொல்கிறதெல்லாம் செய்வேன். ஐ வில் டூ எனிதிங். ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீ. நம்ம ரெண்டு பேராலையும் ஒன்றா இருக்க முடியாது. சாரி. சார், யூ ஷுட் நெவர் ஃபால் இன் லவ். அதுதான் லைஃப்பில் கிடைக்கிற ஆழமான காயம். எனக்கு தெரியும் இதுதான் உனக்கு பிடிக்கணும். ஊர்வி, இந்த தப்பை பண்ணாத. அவன் ஒரு உடைஞ்ச மனுஷன். அவன் உன் ஹார்ட்டை பிரேக் பண்ணிடுவான். ஆரியம்மன் எந்த பொண்ணுக்கும் சரியானவன் இல்லை. அவனுக்கு காதலையும் பிடிக்காது, பொண்ணுங்களையும் பிடிக்காது. அவனை இப்படி மாற்றின வழியை நீ அனுபவிக்க வேணான்னு சொல்லித்தான் சொல்கிறேன். என் வெட்டிங் டேல எனக்கு ஒரு விஷ் கிடைச்சிருந்தா என் லைஃப்பில் இருக்கிற எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கணும்னு கேட்டுப்பேன். ஆரியம்மன் ஹார்ட்டில் வெறுப்பை தான் நிறைஞ்சிருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அவன் ஹார்ட்டில் கொஞ்சமாச்சும் லவ் இருந்துச்சுன்னா அது உனக்காக மட்டும் இருக்கணும். இதை தான் நான் என் வெட்டிங் டேல கேட்குற ஒரே ஒரு விஷ். ஹலோ காய்ஸ், டீனா இப்போ ஒஃபிஷியலி அண்ணி ஆகிட்டாங்க. இப்போ உங்களோட டைம். ரவிஷ் ப்ரோ, உங்களோட வைஃப் வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்காரு? இல்லை இந்த மேரேஜ் நடக்கக்கூடாது. இந்த மேரேஜை நிறுத்துங்க. போலீஸா? இங்கே ஏன் போலீஸ் வந்துருக்காங்க? இவங்களுக்கு இங்கே என்ன வேலை? இவங்க யார்ட்டையாச்சும் கெஸ்டா? இன்ஸ்பெக்டர் சார், என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் மேலே அரெஸ்ட் வாரண்டிக்கு நீங்கள் எங்கள் கூட வரணும். ஹே இன்ஸ்பெக்டர், நீ பைத்தியமாகிட்டியா என்ன? என்ன பேசுகிற? நீங்கள் யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் சார், எந்த பேசிக்கில் என் மேலே கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் உங்கள் ஆஃபீஸில் ரெய்ட் பண்ணோம். 200 கிலோ RDX, 47 guns, ஒரு ஹேண்ட் கிரானைட் பார்ட், இது எல்லாத்தையும் உங்கள் ஆஃபீஸில் கண்டுபிடிச்சோம். இந்த வெப்பன்ஸ்லாம் உங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுது? டேட், இந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு? டேட், ஏதாச்சும் சொல்லுங்க. அங்கிள், கமிஷனருக்கு கால் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. காரை கூப்பிட்டு பொண்ணுங்க எல்லாரையும் அனுப்புங்க. டேட், எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எங்கி டோன்ட் வரி, எல்லாம் சரியாகும். வாங்க போகலாம். அக்கா, நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா உங்க அப்பா தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்காரு. அப்பா, எனக்கு ரவிஷோட மேரேஜ் நடக்குது. நீங்க அதே ஃபேமிலிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கீங்க. சரி சொல்லுங்க, எதுக்காக இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? உங்க பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்குற இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுக்கீங்க. அப்பா ப்ளீஸ் சொல்லுங்க, ஏன் இதெல்லாம் பண்ணீங்க? சொல்லுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கரமானவங்க. இவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, பகை நாட்டில இருந்து வந்தவங்க. பிரமித், பல்ஜி, இவங்க எல்லாரும் போலி. இவங்களோட உண்மையான முகம் எனக்கு நல்லா தெரியும். அதோட என் மகட சந்தோஷத்துக்காக என்னால நாட்டுக்கு எதிராக போக முடியாது. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஆனா நான் உங்க வாயால தான் இதை கேட்கணும். அவர் சொல்றது உண்மையா இல்லையா? இன்ஸ்பெக்டர் சார், அது நீங்க எஸ்ஓ நோன்னு மட்டும் சொல்லுங்க. உங்களோட ஃபேக் பேப்பர்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. பிரமித், சூரி, இதுதான். நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாரு? நான் இந்த பாரத தேசத்தோட குடிமகன் இல்லை. நான், என் தம்பி, என் தங்கச்சிங்க, என் 2 ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எல்லாரும் ஒன்னாயிக்கோம். 24 இயர்ஸ்க்கு முன்னால எங்களுக்கு ஒரு மிஷின் இருந்துச்சு. அந்த மிஷின் அழிவு. டேட், நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? உண்மை.
உனக்கு தெரியாத உண்மை. எங்களோட உண்மையான நாடு சங்கிஸ்தான். இந்தியால இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து எங்களை அனுப்புனாங்க. நான் அர்கான். இதுதான் எங்களோட உண்மையான பேர். எங்களோட உண்மையான அடையாளத்தை மறைக்க இந்தியாவோட பேரா மாத்திக்கிட்டோம். நியூஸ் சேனல்ல இருந்து மினிஸ்ட்ரி வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் எங்களோட நாடான சங்கிஸ்தானுக்கு அனுப்பிட்டோம். நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா சிஸ்டத்துக்குள்ளேயும் நுழைஞ்சி அதை காலி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் தான் நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டண்டான டார்கெட். ஏன்னா அந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். அந்த நாளில் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களும் அங்கே இருப்பாங்க. அந்த ஒரே நாளில் முழு நாட்டையும் நடுங்க வைக்கும். எங்கள் நாட்டோட மக்களோட விதியில் உங்களை மாதிரி ஆட்களுக்கு வாழ்க்கைக்கு இடம் இல்லை. எங்ககிட்ட பைசலை விட தீவிரவாதி தான் அதிகமாக பிறக்கிறாங்க. அவங்களோட வேலையை செய்யத்தான் எங்களை இங்கே அனுப்புனாங்க. இந்தியாவோட அழிவை ஏற்பட்ட அதோட எங்களோட நாடான சங்கிஸ்தானை உயர்த்த. நல்லதா போச்சு, எல்லாத்தையும் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஹேண்ட் காஃப் போடலாம். பெர்மிட் சூரி, உங்களுக்கு தான். இந்த ஹேண்ட் காஃப் அவருக்கு இல்லை. ஏன் தெரியுமா? இந்த நாட்டை பற்றி யோசிக்க எனக்கும் தெரியும். அப்படி நான் யோசிக்க ஆரம்பிச்சா என்னை பற்றி யார் யோசிப்பாங்க? பெர்மிட் சாரால தான் பல வருஷமா என் வீட்டை நான் ஓட்டிக்கிட்டேன். அப்படி இருக்க சொல்ல அவருக்கு விசுவாசமா இல்லாமல் வேற யாருக்கு? இப்போ இந்த தேச பக்திலாம் 2-3 நாளைக்கு தான் நல்லா இருக்கும். ஒரு ஃபோட்டோ அதோட முடிஞ்சிடும். உனக்கு முன்னாலே ஒருத்தன் வந்தான். இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண. பாவம், செத்துட்டான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. ஆனால் பணம் இருக்குது. அது கம்ப்ளைண்ட்டுக்கும் மேலே. இன்ஸ்பெக்டர் சார், சிம்பிளாக சொல்லணும்னா எந்த கையில் இருந்து மணி வருதோ அந்த கைக்கு நான் எதிராக போக மாட்டேன். அமித் சாருக்காக நான் 100 கொலை வேணாலும் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், குட் பாய். சம்மந்தி, நீங்கள் ரொம்ப பெரிய கில்லாடின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எங்களோட சதியை கரெக்டாக புரிஞ்சுக்கவே இல்லை. எங்கள் பசங்களை தெரிஞ்சு தான் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே விட்டோம். ஏன் தெரியுமா? உங்கள் ஃபேமிலியோட நிம்மதியை கெடுக்க. அதோட உங்களை முழுசாக எங்கள் பாதைக்கு கொண்டு வரவும். ஐயோ, நான் பயந்துட்டேன். என்னை காப்பாத்துங்க. பண்டிதரே, மந்திரம் படிச்சு என்னை காப்பாத்துங்க. இவர் உண்மையான பண்டிதரே கிடையாது. இவரும் எங்காலு தான். இந்த மேரேஜ், இந்த சிந்தூர், இந்த மாங்கல்யம், இந்த கடவுளை சாட்சியை வச்சு இந்த நெருப்பு, இந்த சடங்கு, இதெல்லாம் எதுவும் எங்க நாட்டில் இல்லை. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. வாட் a relief dad. ஃபைனலி இதை கொஞ்சம் முன்னாலே சொல்லிக்க கூடாது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை விட பெரிய ஒரு சீக்ரெட் இது. உன் ஒய்ஃபை பத்தின சீக்ரெட். ஏன் பயப்படுற? நீ யாருன்னு நீ சொல்லுவியா இல்லை நான் சொல்லணுமா? நாங்கள் பயங்கரவாதிங்கிறத மறைச்சிங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனால் நீயும் ஒரு சீக்ரெட்டை மறைச்சி வச்சுக்க தானே. நீ ஒரு இச்சாதாரி நாகினி. வாட்? நாகினி? நீ சாதாரணமான நாகினி இல்லை, ரொம்ப விசேஷமான நாகினி. இவட தான் நாகமணி இருக்குது. சிவண்ட ஆசீர்வாதம், விஷ்ணுட வரம். ஒரே ஒரு நாகமணி. அதை பற்றி நிறைய கதை இருக்குது. சிலவங்க சொல்றாங்க தென்னிந்திய கோயில்ல வளர்ச்சிக்குன்னு. இன்னும் சிலர் சொல்றாங்க நீலகிரி மலைக்கு கீழே இருக்குதுன்னு. கைலாச மலையில குகைக்குள்ள இருக்குதுன்னு சிலர் சொல்றாங்க. ஆனா யாருக்குமே அது உண்மையில எங்க இருக்குதுன்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உலகத்துக்கு நல்லா தெரியும். அந்த நாகமணியை பாதுகாக்கிறது ஒரு சேஷ நாகினி. அந்த சேஷ நாகினி அனந்தா. அந்த நாகமணி நீ எங்களுக்கு கொடுத்துட்டேன்னா உன் அப்பாவை விட்டுருவோம். அவரை எதுவும் செய்ய மாட்டேன். அவங்க எல்லாரும் உயிரோட விட்டுருவேன். இல்லைன்னா மகா கும்பமேளால வெடிப்பு நடக்கும். இந்த நாட்டுக்கு அவமானம் வரும். டூரிஸ்ட் யாரும் வர மாட்டாங்க. எங்களோட வேலையும் முடிஞ்சிடும். நாங்கள் எங்கள் நாட்டுக்கு திரும்பி போயிடுவோம். எங்களோட வசதியான வாழ்க்கைக்கு விட்டுருவோம் நாகமணியோட. இல்லைன்னா இந்த நாட்டையே அழிவுக்கு தள்ளிடுவோம். அப்பா அப்படிதானே? அப்படிதான். நீங்கள் என்னென்னமோ அர்த்தமில்லாத பேச்சு பேசுகிறீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே எனக்கு புரியலை. என்கிட்ட நாகமணியும் இல்லை, நான் நாகினியும் கிடையாது.
நாகமணி நீ என்கிட்ட ஒப்படைக்கலன்னா அர்கான். அப்பா ஓஃபி, அவளை விடு, உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. நீங்க இது பார்த்துக்கிட்டே இரு. எல்லாரையும் கொண்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ சாகிறதால ஒன்றும் எங்களுக்கு சந்தோஷம் வரப்போதில்லை. ஆனால் நீ சாகிறத பார்த்து உங்கள் அப்பா தவிர்க்க சொல்ல அதுதான் எங்களுக்கு உண்மையான சந்தோஷம். அனந்தா, நான் சொல்கிறத கவனமாக கேளு. நாகினி நீ இல்லை, பூர்விதா நாகினி. பூர்விட சனோ ஒரு விசேடமான நேரத்தில் தொடங்கிச்சு. அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அவட பேரை உனக்கு வச்சேன். மக, என்கிட்ட கொஞ்சம் தான் டைமிக்கு. என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு என்ன விலை கொடுக்கணுமாக இருந்தாலும் சரி, பூர்வியை நீ காப்பாத்து. என்ன நடக்குதுங்க? என்ன பேச்செல்லாம் போயிட்டு? சும்மா டிராமா பண்ணிக்கிட்டீங்க. எங்க வீட்டிலேயே டிராமாக்கு பஞ்சம் இல்லை. நாங்களே டிராமாவை ஆடுறவங்க. நீ நாகினி. நான் நாகினி தான். என்கிட்டதான் நாகமணிக்கு. என் ஃபேமிலியை விட்டுரு. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒருத்தரையாவது தொட்ட இந்த நாகமணியை நான் உனக்கு எப்பவும் தர மாட்டேன். எப்படி நீ நாகமணியை தர மாட்டேன்னு சொல்ற? தா, நாகமணியை தா. அக்கா, நாகனிட பலவீனம் என்ன தெரியுமா? அதுல முதுகெலும்பு. அதுல ஒரு அடி போட்டாலே சரி, அந்த செகண்டே அது செத்துரும். அதால எதிர்த்து போராட கூட முடியாது. முதுகெலும்புல அடிச்சா அவளை கதை முடிஞ்சிடும். இங்க இருக்கிற எல்லாட்ட கதையும் நான் முடிச்சிருவேன். மகுடைய வாசி. அந்த நாகமணி நமக்கு கிடைக்கணும்னா இவளை அவட உண்மையான உருவத்துக்கு கொண்டு வரணும். நீ அந்த மகுடைய வாசி. இவங்க மட்டும் மகுடைய வாசிச்சாங்கன்னா பூர்விட உண்மை இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இல்லை, இங்க இருக்கிறவங்களோட கவனத்தை நான் திசை திருப்பி ஆகணும். நான் பூர்வியை காப்பாற்றணும். பெரிய ஆபத்து வருது. நான் உள்ள போகணும். நானும் உங்க கூட வரேன். இல்ல, நான் தான் போகணும். நீ இங்கே இரு. அங்க ரொம்ப ஆபத்து. இவன் இன்னும் அவட நாகினி ரூபத்துக்கு வரல. வருவா. இந்த மகுடி வாசம் கேட்டதும் அதை எதிர்க்கவே முடியாம அவட உண்மையான உருவத்துக்கு வருவா. ஒத்துக்கோ இச்சாதாரி நாகினி. அந்த நாகமணி எங்க கிட்டதா. நாகமணியை காப்பாற்றணுமா இல்ல ஒன்ன காப்பாற்றணுமா? இருக்கு. இவனை புடி. இல்ல, நாகராணிகிட்ட இருந்து விலகிரி. இது யாரு? இச்சாதாரி நாகினி. இந்த நாகினிட முதுகெலும்போட. அதுக்கப்புறம் பித்தளை கத்தி எடுத்து நெஞ்சில குத்து. அதுக்கப்புறம் இந்த நாகினி உயிரோட இருக்க மாட்டா. நான் மகுடிய வாசிக்கிற வரைக்கும் இவ உயிரோட இருக்க கூடாது.
போலீஸ்க்கு இன்னொரு வேட் வந்துடும். அதுக்கப்புறம் என்னால் இதை கவர் அப் பண்ண முடியாது. ஏதாச்சும் செய்யணும்னா ஃபாஸ்ட்டாக இப்போவே பண்ணுங்க. ஓ, ஆனால் எனக்கு இன்னும் நாகமணி கிடைக்கல. இதே இன்னத்தோடையும் தான் நம்மளோட வேலை முடியாது. நாகமணியை பொருள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க செத்தாகணும். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, அப்பா ஆனந்தா, ஸ்வீட் ஹார்ட், எங்கே போயிட்டீங்க நீ? நீ என் பேபிக்கு அம்மாவாக போகிறல்ல? ம் ம் என் டேட் என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்தினார் தெரியுமா? ஆனால் இப்போ எந்த வருத்தமும் இல்லை. ஃபைனலி உன்னால் நிம்மதி கிடைக்க போகுது. நம்பர் நாகமணி என்கிட்ட கொடு, இல்லைன்னா இங்கேயே செத்துடுவேன். ம் கேட்கலையா உனக்கு? ஐ செட் நாகமணி குடு. சொல்லு, பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டு. ஜெய் இல்ல, சொல்ல மாட்டேன். ஜெய் சொல்லு. இல்ல, எங்கட பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிட்டு. ஜெய் சொல்லு. இல்ல, சொல்ல மாட்டேன். எங்க நாட்டுக்கு ஜெய். அப்பா அப்பா. அக்கா அக்கா. இல்ல இல்ல அக்கா அக்கா. இல்ல இல்ல அக்கா அக்கா. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. ஒரு அப்பா சொன்னாரு, நீ ஒரு நாகினி, இச்சாதாரி நாகினி. அதனாலதான் நீ வேற. அதான் உன்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க. என் பொறுப்பு உன்னை காப்பாத்துறது. காப்பாத்துறதுக்கு மன்னிச்சிரு அக்கா. இல்ல இல்ல, இப்படி பேசாதீங்க. நம்ம 2 பேரும் கொண்டாடுவோம். வேணாம் அக்கா, எந்திரிங்க அக்கா, ப்ளீஸ் எந்திரிங்க அக்கா, போகாதீங்க ப்ளீஸ். சார் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பூர்வி, என்னாச்சு? சார் அங்க கீழே. என்ன? என் ஃபேமிலியை கொல்றாங்க. வாட்? பிளட் ஆகிக்குது. அம்மா அப்பா அக்கா, ப்ளீஸ் சார் அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க. யாரு? என்ன பேசுற நீ? அவங்க என் ஃபேமிலியை கொல்றாங்க. இவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் சார், என் ஃபேமிலியை காப்பாத்துங்க. ஓ மை காட், என் ஃபேமிலி என்ன பண்றாங்க? பூர்வி பூர்வி, நான் சொல்றத கேளு. யாருக்கும் நான் எதுவும் ஆக விட மாட்டேன். ஸ்பெஷலி யூ. எதுவும் ஆக விட மாட்டேன். ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் மீ. நீ என்ன நினைக்கிற? எனக்கு எதுவும் தெரியாதுன்னா? ஓ, என்னாச்சு? ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டாங்களா? ஓகே, நான் அப்பவே என்ன சொன்னேன்? எப்பவுமே ராங் பர்சன் கிட்ட ராங் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் நான் முன்னாடியே பார்த்துட்டேன்.
உன் சின்ன சின்ன கண்ணுல இவ்வளோ பெரிய கனவு, இவ்வளோ பெரிய ஆசை. என்ன மாதிரி ஒரு பையன் ஒன்று மாதிரி பொண்ணை லவ் பண்ணுவேன்னு எப்படி நினைச்ச? நோ வே. நீ லவ் பண்ணுறதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது பூர்வி. அந்த பனிஷ்மெண்ட்டே நான் தான். ஓ பூர்வி, நீ இன்னுமா போயிட்டுருக்கல? அவங்க ஏன் ஃபேமிலி பூர்வி? ஒவ்வொரு நான் அவங்க சைட் தான் இப்போ. நீ நீ ஜஸ்ட் ஒரு தடை தான். தடையெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதெல்லாம் இல்லாமல் மாக்கிடுவாங்க. நீ லவ்னு நினைச்சது எனக்கு ஒரு தடை தான். கனவு பெருசாக இருந்தால் அதை உடைக்கிறவங்களும் கொடூரமாக தான் இருப்பாங்க. டேட், நீங்கள் இதை எங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நல்லா ஃபன் ஆகிருக்கும். எனக்கு உன் மேலே 100% ஷுவர் தான். பட் ஆரியம்மன் தான் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் சரியாக முடிஞ்சுது. இந்த எல்லா டெட் பாடியும் போச்சுடு. ஒரு சின்ன ப்ரூஃப் கூட வரக்கூடாது. இப்போ நம்ம ஃபைனல் பிளானில் இருக்கோம். என்னது ஃபைனல் பிளான் அங்குள்? கடந்த 10-15 வருஷமாக இந்தியாவோட கும்பமேளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிது தெரியுமா? ஆனால் இந்த தடவை ஒரு சாதாரண கும்பமேளா கிடையாது, மகா கும்பமேளா. இந்த தடவை இந்த சான்ஸை நாம் மிஸ் பண்ணவே கூடாது. இந்த தடவை இந்த நாட்டோட அழிவு உறுதி. மகா கும்பமேளாவுக்கு இந்த இயரில் சிஇஓஸ், இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாரும் கலந்துக்க போகிறாங்க. அதனால தான் செக்யூரிட்டி முழுக்க ஹை அலர்ட்டில் இருக்குது. கும்பமேளாவில் RTX வெடிப்பு நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் உயிரிழப்பாங்க. ஒரே சமயத்தில் இவ்வளோ மரணங்கள் இந்த நாட்டோட முதுகெலும்பை உடைக்க போதுமாயிக்கும். அதுக்கப்புறம் எந்த டூரிஸ்ட்டும் திரும்பி இந்த நாட்டுக்கு காலை கூட வைக்க மாட்டாங்க. இந்த பிளேனை நம்ம 24 இயர்ஸ்க்கு முன்னாலே போட்டுட்டோம். இன்னைக்கு இந்த அழிவை நம்ம சொந்த வெப்பனாலையும் ஆஃபீஸில் இருக்கிற RDXாலும் தான் நடத்த போகிறோம். டேட், இந்த அழிவை நீங்கள் நம்மளோட சொந்த வெப்பன் ஆஃபீஸில் இருக்கிற பிடிப்பட்ட RDXால் தான் பண்ண போறீங்களா? ஆமாங்க, நம்ம பிடிப்பட்ட என்ன பண்ணுறது? நம்ம இந்த கும்பமேளாவை ஈஸியாக எடுத்துக்கலாது. இந்தியாவோட செக்யூரிட்டி ஹையில் இருக்கும். அதனால் எந்த தவறும் நடக்காது. அதனால தான் என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. பிளான் பி. ட்ராகன். பல வருஷத்துக்கு முன்னால் அரண்மனையில் ஒரு கதை பேசப்பட்டுச்சு. ட்ராகனும் நாகங்களை போல இருக்குன்னு. ஆனால் நாகங்களை விட பல லட்சம் மடங்கு பலசாலி. நாகங்களுக்கு தேவர்களோட வரம் கிடைச்சிது, ஆனால் ட்ராகனுக்கு கிடைக்கல. அதனால தான் இந்த ட்ராகனுக்கு இந்த உலகத்து மேலே வெறுப்பும் கோபமும் இருந்துச்சு. ஏன் நாகங்களுக்கு வரும் எங்களுக்கு இல்லைன்னு. அதோட வாயில் இருக்கிற நெருப்பால் முழு உலகத்தையும் ஆளணும்னு நினச்சிது. ஆனால் காலப்போக்கில் ட்ராகன் இன்னும் அழிஞ்சு போய்த்துட்டு. ஆனால் நம்ம மிஷினுக்கு ஒரு ட்ராகன் தேவை. அதோட அழிவும் சக்தியும் தேவை. அதனால தான் அதோட ஜீனை மாற்றி மறுபடியும் நம்ம உருவாக்கிக்குவோம். நமக்கு ஒரு ட்ராகன் வேணும், சுதந்திரமாக இருப்பான். இந்த இந்தியோட தேசத்தில் ஒரு பேரழிவு ஆகிடுவான்.
இன்னைக்கு உங்களுக்கு எதுவும் நடக்காது. இன்னைக்கு தான் நீங்கள் உங்களோட முழு நாகரி உருவத்தில் வருவீங்க. உங்களுக்கு உங்களோட எல்லா சக்தியும் கிடைக்கும். உங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது. அவங்க சொன்னது உண்மைதான். இன்னும் இந்த டிராகன் தூங்கிட்டு தானே இருக்குது. இந்த டிராகனை தாக்க நம்ம அனுப்ப போகிறோம். இதுதான் அழிவை உருவாக்க போகிற நம்மளோட வெப்பனே. ஆனால் இந்த டிராகன் முழிக்கவே மாட்டேங்குது. இச்சாதாரி நாகினியோட வாசம் வார வரைக்கும். அந்த வாசம் என்னன்னா அது எப்பவும் முழிக்காது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? இச்சாதாரி நாகினி தான் இறந்துட்டாளே. நாகினி தேவையில்ல, அவட பாம்பு தோலே போதும். என்ன இது? அப்படி இருக்க முடியாது மகாதேவ். இன்னைக்கு நாள் அவங்களோட முடிவுக்கான நாள் இல்லை, ஆரம்பத்துக்கான நாள். அவன் எல்லா சக்தியும் இன்றைக்கே வெளிச்சிக்கணும். ஏய், கை அசைதுடா. டேய் பைத்தியம், அவ செத்துடாடா. அவங்க ஒவ்வொரு தாக்கத்தையும் தாண்டி வர வேண்டியவங்க தான். அந்த அமிர்தத்தை பெற உலகம் தான் காத்திக்கணும். ஆனால் அவங்களோட உயிரியே போச்சு. அந்த சக்தி, உங்களோட அருள், நீங்கள் நாகனிக்கு கொடுத்த பெருமை, அதெல்லாம் எங்க?